ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தயா கனகா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கோட வீடியோ என்னென்னு பார்த்துக்கலாமா? இந்த பேஸ் போடுறது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு ஷார்ட்ஸு. இப்போயும் அதே மாதிரி ஒரு ஷார்ட்ஸ்லேயே இந்த சுத்தளவு எப்படி எடுத்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பூஜா பேஸ்கெட். இந்த பேஸ்கெட்டோட அளவு இதுவும் ஒன்றே தான், ரெண்டுமே ஒரே அளவு போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு வந்து இந்த பட்டை டேப் எடுத்து எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுத்த அளவு எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இப்படியே நம்ம வந்து ஒரு சுத்து பிடிச்சி தொடர்ந்து அதே மாதிரி கொண்டு போய் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி 2 டேப் கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது 2 இது கட் பண்ணிக்கிட்டு இப்போ ரெட் கலர் வயர் எடுத்துக்கிறேன். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ இந்த வயர் வந்து எப்போவுமே நான் சொல்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி வச்சு ஒரு வாட்டி இழுத்துருங்க. இழுத்துட்டு எப்போவுமே நம்ம வந்து பேஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பேஸ் ஒரு கலரும் மேலே போடுற கலரும் வேறு வேறையாக போடாதீங்க, ஒரே கலர் போடுங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். நமக்கு இங்கே வெள்ளை தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் கவர் பண்ணுறப்ப நீட்டாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வந்து உள்ளே இருந்து இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள். உள்ளேருந்து இந்த வயரை ஃபஸ்ட் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் ரவுண்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி இது மாதிரி இழுத்துக்குங்க. வயரை இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒரு ஹாஃப் ரவுண்டு கொடுத்து சுற்றி கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான் ஃபஸ்ட்டு நாட்டு. இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த வயரோட அளவு இருக்கணும், அந்த அளவு இருந்தால் போதும். இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இன்னொரு நாட்டுக்கு வந்து போடுறதுக்கு இந்த வயர் வந்து மேலே கொண்டு போகணும். கீழே கொண்டு போகாதீங்க, மேலே கொண்டு போங்க. மேலே கொண்டு போயிட்டு மேலேருந்து நாட்டு போடலாம். பாருங்கள், அடுத்த கேப் இருக்கா, அடுத்த கேப்புக்கு இன்னொரு நாட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்து வயரெல்லாம் இழுத்துருங்க. இப்போ பக்கத்துலேயே ஹாஃப் ரவுண்டு. இந்த ஹாஃப் ரவுண்டு மட்டும் நீங்கள் டைட்டாக பிடிச்சிட்டு பண்ணுங்கள். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், வயர் விட்டுறக்கூடாது, லூஸாக பண்ணாதீங்க. எல்லா நாட்டுமே டைட்டாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த வயர் அளவுக்கு இந்த கேப் இருக்கணும், அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் இழுக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாக இழுத்துறாதீங்க. இது எல்லா வீடியோலையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இழுக்காமல் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அந்த வயர் நிற்கிதோ அதே அளவுக்கு இதை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்த நாட், 3வது நாட். ஓகே, இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.